இன்வாய்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். இன்வாய்ஸ் வந்து நம்ம பில் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் ஆகுது. பேமெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பேருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், இந்த மூலிமா பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காண்டி ரெக்கார்ட் பண்ணுறது தான் பேமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இன்வாய்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டாஸ்க் டேப் இருக்கும். டாஸ்க் டேப்பில் போய் நம்ம கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்கணும். கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேஜஸோட இன்வாய்ஸ் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். பிஸ்னஸ் யூனிட் வந்து சப்ளையர் நம்பர், சப்ளை சைட், லீகல் என்டிட்டி, இன்வாய்ஸ் குரூப் எல்லாத்துக்குமே நம்ம அதுக்கு வந்து ஃபில் பண்ணணும். ஐடென்டிஃபை பர்ச்சேசிங் ஆர்டர்ன்றது வந்து நம்ம பிஸ்னஸ் யூனிட் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேரக்ட் ஆயிடும். நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் US1 பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணுறேன். சப்ளையர் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க சப்ளையர் வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் சப்ளையர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க சப்ளையர் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு அட்வான்ஸ் கார்பரேஷன் எடுத்துக்கிறேன். அட்வான்ஸ் கார்பரேஷன் கொடுக்குறேன். இது கொடுத்தேன் அப்படின்னா நான் சப்ளையருக்கு நான் சூஸ் பண்ணோடனே சப்ளையர் நம்பர், சப்ளையர் சைட், லீகல் என்டிட்டி எல்லாமே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஃபுல்லாயிரும். ஃபுல்லான அப்புறம் நான் நம்பர் கொடுத்துக்கிறேன். நம்பர் வந்து நம்ம சாய்ஸ் தான். நம்ம எந்த மாதிரி நம்பர் தேவையோ அந்த நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு GG100 கொடுக்குறேன். அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன அக்கௌண்ட்டுக்கு நம்ம எந்த அக்கௌண்டிங்கில் அமௌண்ட் இப்போ நம்ம தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டு USD ஆர் INR நம்ம என்ன அமௌண்ட் தேவையோ நம்ம கொடுத்துக்கலாம். நான் USD கொடுக்குறேன். USD 2000. டைப் வந்து இதில் வந்து மொத்தம் 6 டைப் இருக்கும். ஸ்டாண்டர்டு, ப்ரீபேமெண்ட், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ, வித்தவுட்டிங் டேக்ஸ், பண்டரி, ரிட்டாங்கிள் ரீசர்வ் பண்ணு. ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம நார்மலாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் டைப் எடுத்துக்கணும். ப்ரீபேமெண்ட் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் ஆல்ரெடி வெண்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கோம். இன்னொரு நம்ம 40,000 நம்ம மொத்தம் ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா 20,000 ஆல்ரெடி நம்ம வெண்டர்ஸ்கிட்ட இருக்குது. நம்ம இன்னும் 20,000 மட்டும் பே பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி வர ஒரு டீட்டெயில் இன்வாய்ஸ் தான் ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ். டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோ வந்து உங்களுக்கு மைனஸில் வரும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்திருக்க ஒரு ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, நீங்கள் ரீஆர்டர் போடுறீங்க இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். லைன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். லைன்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் நம்ம தேவையோ என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தோமோ அதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் அமௌண்ட் கிளிக் பண்ணுறேன். அமௌண்ட் வந்து 20,000 எடுத்துக்கிறேன். டிஸ்ட்ரிபியூஷன் செட் சாப்பிட்டு டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிறேன். டெலிஃபோன் எக்ஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஸ்டாப் கொடுக்குறேன். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே டேலி ஆகும் தெரியுதா? டோட்டல் அமௌண்ட் வந்து 20,000. நம்மளுக்கு டியூ அமௌண்ட் வந்து 20,000 நம்ம பே பண்ணணும். நம்ம 20,000 பே பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே கம்ப்ளீட்ன்ற அந்த ஐக்கான் காட்டுது, தெரியுது, கிளிக் ஐக்கான் காட்டுது. நான் இதுக்கப்புறம் நான் இன்ஸ்டன்ஸ் அமௌண்ட் ஸ்டாண்டர்ட் டேட் வந்து நம்ம என்னைக்கு பேமெண்ட் பண்ணுறோமோ அன்னைக்குரிய நம்ம டேட் எடுத்துக்கணும். இன்றைக்கி பேமெண்ட் பண்ணுறோன்னா இன்றைக்கி டேட் 26 டேட் எடுத்துக்கிறேன்.
பேமெண்ட் நம்ம எப்போ பண்ணுறோம், பேமெண்ட் இமீடியட்டாக பண்ணுறோமா இல்லை எண்ட் ஆஃப் த மந்த் பண்ணுறோமா இல்லை ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் கழிச்சு பண்ணுறோமா அப்படின்றதுக்காண்டி இந்த பேமெண்ட் எப்போ பண்ணுறோம் அப்படின்றக்காண்டி இந்த காலம் இருக்குது. நான் இமீடியட்டாக பே பண்ணுறேன் அப்படின்னா நான் இமீடியட் சூஸ் பண்ணிக்கிறேன். இமீடியட் சூஸ் பண்ணிட்டு நான் லைனில் வந்து நான் லைன்லேயும் நான் டெலிஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். டெலிஃபோன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கிளிக் அண்ட் கிரியேட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம பேமெண்ட்டுக்கு வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து பேமெண்ட்ஸ் வந்து வேலிடேட் பண்ணணும். இந்த இன்வாய்ஸ் வேலிடேட் பண்ணுறதுக்குன்னா இன்வாய்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே டேலி ஆகிருக்கணும். டோட்டல் டேலி ஆயிடுச்சு. டேலி ஆன பிறகு நான் திரும்ப சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தா நமக்கு என்ன எரர் அடிக்குது இங்கே காட்டும். நம்ம இந்த எரர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருனால நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த இன்வாய்ஸ் டெலிட் ஆயிடுச்சு. நம்ம புது இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம். சேவ் அண்ட் க்ளோஸ் தான் கொடுக்கணும், சேவ் அண்ட் கிரியேட் கொடுக்கக்கூடாது. நான் மாற்றி கொடுத்துட்டேன். நான் திரும்ப ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணுறேன். supplier அட்வான்ஸ் கால்குலேஷன் கொடுக்குறேன். நம்பர் அமௌண்ட் 20,000 ஸ்டாண்டர்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்வாய்ஸ் லைனில் வந்து நான் திரும்ப அதே மாதிரி டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நாட் வேலிடேட்னு காட்டும். நாட் வேலிடேட் காட்டுது அப்படின்னா நம்ம நம்மளுக்கு டேக்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். டேக்ஸையும் பார்க்கணும். நான் திரும்ப இன்வாய்ஸ் கொடுத்து வேலிடேட் கொடுக்குறேன். இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து நீட்ஸ் ரீவேலிடேஷன் காட்டுதா? நீட்ஸ் ரீவேலிடேஷன் ஏன் காட்டுது அப்படின்னா நம்ம இப்போ வந்து நம்ம அந்த டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் வந்து 20,000 தான் பே பண்ணுறோம். அது வந்து நம்ம டேக்ஸ் வந்துருக்கும். நம்ம டேக்ஸையும் சேர்த்து தான் நம்ம பே பண்ணணும். அந்த டேக்ஸை நம்ம வந்து இந்த அமௌண்ட்டில் ஆட் பண்ணாமல் இருப்போம். அந்த டேக்ஸை ஆட் பண்ணுவோம். டேக்ஸ் நம்மளுக்கு இங்கே காட்டுது பாருங்களேன், 1,900 காட்டுதா? ஆனால் நம்ம டியூ அமௌண்ட் வந்து நம்ம 20,000 தான் கட்டுறோம். டோட்டல் அமௌண்ட் வந்து 21,900. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா அந்த 1,900 சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 9,000 கொடுத்து இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்ம சேவ் ஆயிரும். இப்போ நான் வேலிடேஷன் பண்ணுறேன். இப்போ இன்வாய்ஸை இப்போ நான் வேலிடேஷன் பண்ணேன் அப்படின்னா நான் வேலிடேஷன் ஆயிரும். பாருங்க கட்டுறேன். like this. Taxes.
இங்கே வந்து டேக்ஸ் அமௌண்ட்லாம் காட்டும் நமக்கு 600 ப்ளஸ் 9,300 காட்டுதா. இது டேக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்றத இங்கே காட்டும். சிட்டிக்கு சேல்ஸ் டேக்ஸ் அண்ட் கண்ட்ரி அண்ட் ஸ்டேட். கண்ட்ரி தான் நம்ம டேக்ஸ் போடல, சிட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் தான் டேக்ஸ் போட்டிருக்காங்க. சிட்டிக்கு போட்டிருக்க டேக்ஸ் வந்து 600 போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டேட்டுக்கு போட்ட டேக்ஸ் வந்து 1,300 போட்டிருக்காங்க. டேக்ஸ் பார்த்துக்கலாம். ஐட்டம் எடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் வேணும், அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். வேலிடேஷன் ஆனால் தான் நம்ம அக்கௌண்டிங்கை பண்ண முடியும். வேலிடேஷன் ஆக மாட்டேங்குது. நான் வேலிடேஷன் பண்ணுறேன். பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து போகிறேன். என்ன நேரம் business unit, supplier advance corporation, not $1 USD amount 10,000 standard payment limit எல்லாம் கொடுத்துட்டோம். டைம்ஸில் வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் கொடுத்து பார்க்குறேன். டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் அப்படின்னா நம்ம கோடிங்கில் கொடுக்குறது. டிஸ்ட்ரிபியூஷன் செட்டுன்றது வந்து நம்ம என்ன பர்பஸ்க்காண்டி நேமில் கொடுக்குறோம். இப்போ அட்வர்டைஸிங் பண்ணுறோமா, இல்லை நம்ம டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறோமான்ற நேமில் கொடுப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் செட்டு வந்து நம்ம அதுக்குன்னு ஒரு கோடிங் வச்சுருப்போம். அந்த கோட் நம்ம இன்புட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் செட் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும். இப்போ நான் கோட் இன்புட் பண்ணுறேன். அக்கௌண்ட்டில் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷன் காம்பினேஷன் செட் ஆகிடும். காம்பினேஷன் செட் ஆன பிறகு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தா அப்படின்னா ஒரு மணி அமௌண்ட் கொடுக்கல 1000 சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தா நாட் வேலிடேஷன் காட்டும். நாட் வேலிடேஷன் காட்டுறப்போ திரும்ப இன்வாய்ஸ் ஆக்ஷன் கிளிக் பண்ணி நான் வேலிடேட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ரீவேலிடேஷன் காட்டும். நம்ம டேக்ஸ் ஆட் ஆகிருக்கு. டேக்ஸ் வந்து 95 rupees ஆட் ஆகிருக்கு. நான் பேமெண்ட் அமௌண்ட்டில் 95 rupees ஆட் பண்ணிக்கிறேன். 95 கொடுத்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு இன்வாய்ஸ் செக்ஷனில் போய் நான் வேலிடேட் கொடுக்குறேன். வேலிடேட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வேலிடேட் ஆயிடுச்சு. இந்த இன்வாய்ஸ் வந்து வேலிடேட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த இன்வாய்ஸ் அப்ரூவல் கொடுத்த பிறகு நான் அக்கௌண்டிங் பண்ணி பேமெண்ட் பண்ணேன். நான் இப்போ நான் அந்த வேலிடேஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு காட்டும் நான் என்னென்ன பெண்டிங் இருக்கோ பண்ணேன். எனக்கு அப்ரூவல் ரெக்கவர் காட்டுது, அக்கௌண்டிங் வந்து அன் அக்கௌண்டிங் காட்டுது, பேமெண்ட் வந்து அன்பியர்னு காட்டுது. அது 3 இப்போ கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ரூவல் கொடுக்குறேன் பாருங்கள். அப்ரூவல் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இன்வாய்ஸ் செக்ஷனில் கிளிக் பண்ணி அப்ரூவல் ஆப்ஷனில் போய் ஃபோர்ஸ் அப்ரூவல் மேனுவலாக தான் நம்ம கிரியேட் பண்ணோம். மேனுவலாக கிரியேட் பண்ணதுனால நான் ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுக்குறேன். இந்த செக்ஷன் அப்படி கிளிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டுங்க. இது கரண்ட் அப்ரோச் இல்லை பண்ணி கொடுத்து பார்க்கணும். போஸ்ட் ப்ரொடக்ட் நமக்கு இப்போ வந்து அக்கௌண்டிங் ஆயிடுச்சு. நான் வியூ அக்கௌண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே காட்டும். நம்ம இப்போ பண்ணுற பேமெண்ட்டோட டீல்ஸ் காட்டும். இன்வாய்ஸ் நம்மளோட ஐட்டம் எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுற செலவு வந்து மொத்தம் டோட்டல் 1000 rupees. அதில் டேக்ஸ் வந்து 95 rupees. இந்த 95 rupeesக்கு வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுதா? இது வந்து டெபிட், இது பூரா டெபிட்டு. கிரெடிட் வந்து 1095. நம்ம அது ரெண்டும் இப்போ அக்கௌண்ட் ஈஃப்டி ஆயிடுச்சு. 10 கொடுத்துட்டு இப்போ நான் அப்ரூவல் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் அப்ரூவல் ஆன் சொல்லுவாங்க. expenses நம்மளுக்கு இங்கே காட்டும். மேனுவல் அப்ரூவல் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் கொடுக்கும்போது காட்டும். மேனுவல் அப்ரூவல் கொடுத்து அங்கே ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் மினிட் வெயிட் பண்ணுவேன். பாருங்கள் ஃபோர்ஸ் அப்ரூவல் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். ஃபோர்ஸ் அப்ரூவல் கிளிக் பண்ணால் தான் நம்ம மேனுவலாக அப்ரூவல் பண்ணி நம்ம பேமெண்ட்டை பண்ண முடியும். ஐக்கானில் கிளிக் பண்ணி நான் செட்டப் பண்ண மெயின்டெனன்ஸ் வந்துக்கிறேன். வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா மை என்டர்பிரைஸில் இருக்கும். மை என்டர்பிரைஸில் வந்து செட்டப் பண்ண மெயின்டெனன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்குல்ல
செட்டப் ஆட்டோமேட்டிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே செட்டப்பில் வந்து ஃபினான்ஷியல் இருக்கும். ஃபினான்ஷியலில் பேயபிள்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். பேயபிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் இருக்கும்ல, மேனேஜ் இன்வாய்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ரூவல் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இதில் வரும் இன்வாய்ஸ் ஆப்ஷன் தான் காட்ட மாட்டேங்குது. நம்ம பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம யூஎஸ் பிஸ்னஸ் தான் கொடுப்போம். யூஎஸ் பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிட்டு யூஎஸ் மார்க் யூஎஸ் பிஸ்னஸ் கொடுக்கலாம். வந்து நம்மளுக்கு வந்து வேலிடேஷன் ஆகணும். வேலிடேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். வேலிடேஷன் ஆனதுக்கப்புறம் பேமெண்ட் அக்கௌண்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பேமெண்ட் ஆகும். நான் அப்ரூவல் கொடுத்ததுங்க, அப்ரூவலும் ஆக மாட்டேங்குது. நான் அதை பார்க்கறேன். வெயிட் பண்ணுங்க.
supply rate 1.5%. லைன் கிளிக் பண்ணுறேன். டெஸ்டினேஷன் காம்பினேஷன் நான் இதுவே அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். நான் சேவ் கொடுக்குறேன், பார்ப்பேன். சேவ் கொடுத்து நம்ம வேலிடேஷன் பண்ணணும். நான் திரும்ப இன்வாய்ஸ் செக்ஷன் கொடுத்து நான் வேலிடேட் கொடுக்குறேன். நம்ம ரீவேலிடேஷன் காட்டும். ரீவேலிடேஷன் காட்டின பிறகு நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணணும். நீட்ஸ் ரீவேலிடேஷன் காட்டுது. டேக்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, 190 போட்டிருக்காங்க. 190 ஆட் பண்ணணும். சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்து நான் திரும்ப இன்வாய்ஸ் செக்ஷன் கொடுத்து வேலிடேட் கொடுக்குறேன். என்ன வேலிடேஷன் ஆயிடுச்சு. வேலிடேஷன் ஆனதுக்கப்புறம் நான் அக்கௌண்டிங் கொடுக்குறேன். போஸ்ட் டு லெட்ஜர் கொடுத்தா அங்கே அக்கௌண்டிங் ஆயிரும். லெட்ஜருக்கு போஸ்ட் ஆயிரும். அது இயரில் பார்த்தினா ப்ரீமியர் லெட்ஜரில் போஸ்ட் ஆயிரும். நான் அக்கௌண்டிங் கொடுத்தேன். நான் விஏ அக்கௌண்டிங் கொடுக்குறேன். அக்கௌண்டிங் கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு இப்போ எந்த ரெண்டு எக்ஸ்பென்சஸ்க்கு நம்ம 1000 முதல் டோட்டல் 2000 பே பண்ணுறோம். 2000க்கு எவ்வளோ டேக்ஸு, கிரெடிட், டெபிட் எல்லாம் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு காட்டிடும். திரும்ப இன்வாய்ஸ் கிளிக் பண்ணி வேலிடேஷன் ஆயிடுச்சு. நான் அப்ரூவல் கொடுக்கணும். இப்போ அப்ரூவல் கொடுத்து ஃபோர்ஸ் அப்ரூவல் கொடுக்குறேன். ஃபோர்ஸ் அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து அக்கௌண்ட் பேமெண்ட்ஸ் வந்து அன்பெய்டில் இருக்கு. நான் பேமெண்ட் பண்ணணும். எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் செக்ஷன் கிளிக் பண்ணி பே இன் ஃபுல் கொடுக்குறேன். அப்ரூவ் பண்ணால் தான் பே பண்ண முடியும். நோட் ஆஃப்
Total implements.
வேலிடேஷன் ஆக மாட்டேங்குது. வேலிடேஷன் இந்த பர்மிஷன் நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸில் இல்லை. நான் வேறு இன்சூரன்ஸ் போட்டு காமிக்கிறேன். வேறு நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் எடுத்து தான் பேமெண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு 7 advanced search. இப்போ வந்து நம்ம இது அட்வான்ஸ் கார்பரேஷனோட எல்லாம் நம்ம இன்வாய்ஸிங் வந்துருச்சு. இது நம்ம ஏதாவது ஒரு பேமெண்ட் பண்ணி பார்ப்போம். காட்டுறேன். நான் இதை எடுத்துக்கிறேன். நான் அப்புறம் கொடுத்து பெயின் ஃபுல் கொடுக்குறேன். பெயின் ஃபுல் கொடுத்தா நம்ம பேங்க் அக்கௌண்ட் காட்டும். பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பேங்க் ப்ராசஸ் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபேக்ட் இந்த பேங்க் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தா எனக்கு பேமெண்ட் ஆயிடும். பேமெண்ட் அமௌண்ட் வந்து $1,533. ரெமிட்டன்ஸ் டு பேங்க் நேம் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பிரான்ச் பேங்க் வந்து நியூயார்க். நான் வந்து இந்த பேங்க்லேருந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். பேமெண்ட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்போ பேமெண்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இவ்வளோதான். இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது இதுதான். உங்களுக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணணும், வேலிடேஷன் பண்ணணும், அப்ரூவல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து பேமெண்ட் ஆகிடும். இப்போ கிரெடிட் மெமோ எப்படி பண்ணுறதை பார்ப்போம். 2 பேங்க் கொடுத்து அனுப்புகிறேன். கிரியேட் மெமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம இன்வாய்ஸ்குள்ளே போய் கிரியேட் ட்ரான்சாக்ஷன் கிரியேட் இன்வாய்ஸ்குள்ளே போய் நம்ம ஸ்டாண்டர்டு இங்கே டைப் இருக்குது தெரியுமா? டைப் தெரியுது. அந்த டைப்பில் வந்து கிரெடிட் மெமோன்னு நம்ம டைப் மாற்றிக்கணும். மாற்றிட்டு நம்ம அதே மாதிரி பிஸ்னஸ் யூனிட் இல்லாமல் செட் பண்ணுவோம். பிஸ்னஸ் சப்ளையர் நேம் அட்வான்ஸ் கார்பரேஷன் ஓகே கொடுக்குறேன். நம்பர் வந்து $976 வந்து மைனஸில் கொடுக்கணும். ஆமாம், எக்ஸாம்பிளுக்கு -3,000 கொடுக்குறேன். 3,000 நான் லைன் கிரியேட் பண்ணுறேன். நான் லைன்லேயே மைனஸ் கொடுக்கணும். -3,000 கொடுத்து கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். சேவ் ஆகிட்டு இருக்குது.
திரும்ப நாட் வேலிடேஷன் காமிக்குது. இன்வாய்ஸ் கிளிக் பண்ணி நான் திரும்ப வேலிடேஷன் கொடுக்குறேன். இப்போ நம்ம நீட்ஸ் ரீவேலிடேஷன் காட்டும் டேக்ஸ் ஆட் ஆகிருக்கு. நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணணும். டேக்ஸ் 2850 நமக்கு ஆட் ஆகிருக்கு. அந்த 2850 ஆட் பண்ணிக்கிறேன். 32,850. கொடுத்து வேலிடேஷன் கொடுக்குறேன். வேலிடேஷன் ஆயிடுச்சு. அப்ரூவல் ஆயிடுச்சு. மேலே அப்ரூவல் அக்கௌண்டிங் பண்ணணும். அக்கௌண்டிங் பண்ணிட்டு இப்போ பேமெண்ட் பே பண்ணணும். போஸ்டல் லெட்டர் தான் அக்கௌண்டிங் ஆயிடும். கண்டிப்பாக கொடுத்தா நமக்கு டெபிட் 30,000 அண்ட் லைபிலிட்டி 1,950. அடுத்து இன்னொரு லைபிலிட்டி நம்ம 900 காட்டுது கிரெடிட் மேமோல. டேக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம லைபிலிட்டியில் காட்டுது. நம்மளுக்கு ஒரு அட்வைசேஷன் கொடுத்து இதில் நம்ம பே பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நம்மளுக்கு கிரெடிட் மெமோ பே பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு அனுப்பின ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை டெஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீஃபண்ட் கேட்குறோம். ரீஃபண்ட் கேட்கறதுனால அவங்க தான் நம்மளுக்கு பே பண்ணணும். நம்ம போஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சு போஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இன்வாய்ஸும் நம்ம சேவ் ஆயிடும். இன்வாய்ஸில் உங்களுக்கு டெபிட் மெமோ கிரெடிட் மெமோ இப்படி தான் வரும். ப்ரீபேமெண்ட்ன்றது நம்ம இப்போ 30,000 நம்ம நம்ம 32,000 இப்போ கிரெடிட் மெமோ நம்ம அவங்களுக்கு இன்வெஸ்ட் பே பண்ணோம்ல, அதில் ப்ராடக்ட் அவங்களுக்கு போயிடும். ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கு, எனக்கு ப்ராடக்ட் வேணாம் அப்படின்றப்போ போயினதுக்கப்புறம் நம்மளோட 32,000 அவங்கள்ட்ட தான் இருக்கும். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த 32,000 நம்ம அட்வான்ஸாக வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறது தான் ப்ரீபேமெண்ட் சொல்லுவோம். அதான் ப்ரீபேமெண்ட் டைப். நம்ம மேனேஜ் இன்வாய்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம மேனேஜ் இன்வாய்ஸில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண பேமெண்ட் இன்வாய்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பேமெண்ட் பண்ணல பிஸ்னஸ் யூனிட், நமக்கு எதுவுமே தெரில. நம்ம பிஸ்னஸ் யூனிட் தெரில, இன்வாய்ஸ் நம்பர் தெரில, இன்வாய்ஸ் அமௌண்ட் எதுவுமே தெரில அப்படின்னா நம்ம என்னைக்கு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்ற டேட்டா செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நீ பண்ண பேமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். பாருங்க, இந்த காட்டு தான் மேம். இது ஃபுல்லாமே நம்ம இன்னைக்கு பண்ண ஒரு ட்ரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் இருந்து. இதில் நம்மளுக்கு வேலிடேஷன் ஸ்டேட்டஸ் காட்டும். இது ஃபர்ஸ்ட் 2 ட்ரான்சாக்ஷன் வேலிடேஷன் ஆயிடுச்சு. இது இன்னும் வேலிடேஷன் ஆகலை. இது வேலிடேஷன் ஆயிடுச்சு. அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ரெக்கவர்டு. நம்ம இன்னும் ரெக்கவர்டு கொடுக்கல, அப்ரூவல் கொடுக்கல. இந்த ட்ரான்சாக்ஷன் நம்ம அப்ரூவல் கொடுத்து பேமெண்ட் பண்ணியாச்சு. நம்ம பேமெண்ட் பண்ணது காட்டும். ஹோல்டில் இது மட்டும் தான் ஹோல்டில் இருக்குது. நம்மளுக்கு இந்த அட்வான்ஸ் கார்பரேஷனில் $21,900 மட்டும் நம்மளுக்கு ரெக்கவர் ஹோல்டில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம மேனேஜ் ட்ரான்சாக்ஷனில் நம்ம மேனேஜ் இன்வாய்ஸில் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பண்ண பேமெண்ட்ஸ், கிரியேட் பண்ண இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இதை பார்த்துக்கலாம். இதுதான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. நம்ம அடுத்து பேமெண்ட்ஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இது இன்வாய்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணுறக்காண்டி பண்ணது இன்வாய்ஸ். பேமெண்ட்ஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, பேங்க்ஸ், பிரான்ச்சஸ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ். நம்ம எந்த பேங்க்ல இருந்து நம்ம பே பண்ணுறோம், இப்போ கஸ்டமர் எந்த பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அந்த பேங்க் பிரான்ச்சஸ் எல்லாம் பார்ப்போம். இதில் அதே மாதிரி நான் டாஸ்க் டாப் கிளிக் பண்ணி இதில் பண்ணி நம்ம கிரியேட் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிரியேட் பேமெண்ட் டிஸ்பிளே ஆகும்.
காட்டு பேங்க் எப்படி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம பேங்க் கிரியேட் பண்ணுறது வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் நம்ம போகும் பார்த்தீங்களா, அதே மாதிரி செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் போய் ஃபினான்ஷியல் வந்து ஆஃபரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஃபினான்ஷியல்ஸ் பேங்கிங் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆஃபரிங் இந்த இடத்துல கேஷ் மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் பேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த இடத்துல நம்ம ரிசீவபிள்ஸில் பார்த்துருப்போம், ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ரிசீவபிள்ஸில் மேனேஜ் பேங்க்ஸ் கூட கிரியேட் பண்ணுறதுன்னு அதே மாதிரி தான் பேங்க் பிரான்ச்சஸ்லாம் கிரியேட் பண்ணுறது. மேனேஜ் பேங்க்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கிரியேட் கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே இந்த கிரியேட் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இப்போனா நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்குவோம். கண்ட்ரி வந்து என்ன கண்ட்ரி செலக்ட் பண்ணோம், நான் ஆஸ்திரேலியா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏயு பேங்க் வந்து பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கொடுத்துக்கிறேன். 00 பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து இப்போ வந்து பேங்க் கிரியேட் ஆயிடுச்சு. நான் பேங்க் கிரியேட் ஆன பிறகு நான் பிரான்ச் கிரியேட் பண்ணணும். இந்த பேங்க்குக்கு வந்து நான் இந்த ஆஸ்திரேலியா பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா பேங்க்கில் வந்து ஆஸ்திரேலியாவில் எந்த பிரான்ச் நான் பேங்க் செலக்ட் பண்ணணும் அதை கிரியேட் பண்ணு எப்படி காமிக்கிறேன். சேவ் ஆகட்டும். நம்ம இந்த 00 பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கிளிக் பண்ணி வியூ பிரான்ச்சஸ் கொடுக்குறேன். வியூ பிரான்ச்சஸ் கொடுத்து நான் கிரியேட் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். திரும்ப கிளிக் பண்ணி நான் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்க பேங்க் வந்து நான் பேங்க் என்ன பேங்க் கிளிக் பண்ணேன், பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கிளிக் பண்ணேன். 00 பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. பிரான்ச் நேம் வந்து 1 2 3 மெயின் பிரான்ச்னு கொடுக்குறேன். மெயின் பிரான்ச் ரூட்டிங் நம்பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் சேவ் போஸ்ட் கொடுக்குறேன். ரூட்டிங் நம்பர் கொடுக்கணும். ரூட்டிங் நம்பர் field.
இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேங்க்கும் சேவ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் பேங்க்ல. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன், கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் நேமில் ஒரு பேர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் போட்டுக்கிறேன். 77 IBM நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு 00123456 கரன்சி வந்து USD, லீகல் என்டிட்டி வந்து US1 லீகல் என்டிட்டி கொடுத்துக்கிறேன். US1 லீகல் என்டிட்டி. அக்கௌண்டிங் டைப் செக்கிங். கேஷ் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம அதுக்கு ஒரு கோடிங் சொல்லி, அப்போ கோடிங் சொன்னில, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு கோடிங் இருக்கு. அக்கௌண்ட்டுக்குரிய கோடிங் நான் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு கேஷ் கிளியரிங்லையும் நான் அந்த கோடிங் கொடுத்துக்கிறேன். கேஷ் கிளியரிங் கொடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் யூஸில் வந்து நான் பேபிள்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் யூஸ் அக்கௌண்ட் யூஸ் வந்து பேபிள்ஸ் பிஸ்னஸ் யூனிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் கிரியேட் கொடுத்து பிஸ்னஸ் யூனிட் தான் US1 பிஸ்னஸ் யூனிட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் யூனிட் டெக்ஸ்ட்லையும் ரெண்டு ஓகே கொடுத்துட்டு நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் ஆகி அப்புறம் நான் டொய்ஸ்டாக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேமெண்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். பேமெண்ட் டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம 00 பேங்க் பாஸ்வேர்ட் பண்ணி கொடுக்குறோம். வியூ அக்கௌண்ட் கொடுக்குறேன். வியூ அக்கௌண்ட் கிளிக் பண்ணி பேமெண்ட்ஸ் டாக்குமெண்ட் accounts.
லைவ் அக்கௌண்ட் கொடுக்குறேன். அக்கௌண்ட் கொடுத்துட்டு டெபாசிட் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்கணும். எடிட் கொடுத்து தான் நம்ம டாக்குமெண்ட் ஆட் பண்ண முடியும். எடிட் கொடுக்குறேன். எடிட் கொடுத்து கிளிக் அண்ட் கிரியேட் கொடுக்குறேன். டாக்குமெண்ட்ஸ் இந்த பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டகரிஸ் அண்ட் பேமெண்ட் மெத்தட் இதில் நான் கிரியேட் கொடுக்குறேன். செக் செக் கொடுத்துக்கிறேன். பேமெண்ட் டாக்குமெண்ட் கேட்டகரி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு செக் பேமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிறேன். யூஎஸ் ஓகே கொடுத்து அப்படின்னா டாக்குமெண்ட் செலக்ட் ஆகிடுச்சு. நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். டன் கொடுத்து வெளியே வந்துருக்கேன். இவ்வளோ தான் நம்ம பேபிள்ஸில் வந்து முக்கியமானது வந்து இவ்வளோ தான். நம்ம என்ன டீப்பாக பார்க்கலாம். இப்போ இன்வாய்ஸ் வந்து நம்ம எது கிரியேட் பண்ணுறோன்னு பார்த்தோம். பேமெண்ட்ஸ் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்வாய்ஸ் வந்து நம்ம பேமெண்ட் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றோம், அதுக்கு பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் இன்வாய்ஸு. பேமெண்ட்ஸ் வந்து நம்ம எது மூலியமாக நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ட்ரான்சாக்ஷன், இந்த டாக்குமெண்ட் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிறது தான் பேமெண்ட்ஸ். நம்ம பேபிள்ஸ்லேயே 2 தான் முக்கியம். தேங்க்யூ ஃபார் கைஸ். நம்ம அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த மாடல் பார்ப்போம்.